என்ன வேணும் உனக்கு இந்த குடும்பத்திட்ட? எனக்கு எதுவுமே வேண்டாங்க. எனக்கு என் பிள்ளைங்க மட்டும்தான் வேணும். பிள்ளைங்க எனக்கு வேணும். பிள்ளைங்களாம் நான் செத்துருவேன். பிள்ளைங்கள நீங்க பாத்துக்கணும். பிள்ளைங்க உங்க பாதுகாப்புல இருக்கணும். நான் இருக்க மாட்டேன். எனக்கு பிள்ளைங்க வேணும். எனக்கு வேற எவனும் வேண்டாம். முடியாதுமா. இப்ப அப்பா எல்லாம் இருக்க நாங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது. அது தப்பு. குடும்பத்துக்கு பிடிக்காம நம்ம வேற விதமான பல ரீசன்கள் இருக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு பிடிக்காம ஒரு உறவோ அது நமக்கு ரொம்ப வேண்டியதா கூட இருக்கலாம். எனக்கு அப்படி எந்த உறவும் இல்லை. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உறவுங்கிறது நான் தப்பு. உறவுன்னா எல்லாமே தப்பு கிடையாதுல்ல. எல்லாமே அந்த கேவலமான உறவுல போறது இல்லையே. நல்ல அன்பு, நல்ல ஒரு நட்பு, அதெல்லாம் கூட எவ்வளோ உறவுகள் இருக்கு இல்லையா? அந்த உறவு கூட வச்சது தப்பு. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றப்போ நிறுத்தி இருக்கணும். இப்போ நம்ம என்னன்னா இல்லம்மா இல்ல நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க மனசுல அடி வாங்கியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான். ரொம்ப வயசுல இருந்து வரப்ப புண்பட்டு இப்ப எங்க யாரு அன்பா மேடம் அவ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மனசுல கவலை இருக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க மேடம். டோட்டலா இந்த 6 மாசமா தான் மேடம் இப்படி இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே எலும்பும் தோலுமா எப்படி இருக்கு பாருங்க. 6 மாசத்துல டோட்டலா மாறி இருக்காங்க மேடம். இவ இந்த மாதிரி இருந்தது இல்லைங்க மேடம். என்கிட்ட எடுத்து பேச மாட்டா. ஏன்னா உயிரா இருந்தா என்னமோ பண்ணி அப்படியே 6 மாசம் மாறி இருக்காங்க மேடம். இவங்க என்ன இருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் இல்ல. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோன்னு என் மனசுல படுது. அப்படி எல்லாம் இல்ல. இன்னும் இருக்கு மேடம். புரிஞ்சுங்களா மேடம்? என் மனைவி உண்மையாலுமே மேடம் நானும் ஆச்சரியப்படுவேன். இங்க பாருங்க, எங்க அம்மா இவங்க எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க மேடம். என்னை போட்டு சண்டை போட்டு முடிக்க விட்டுருவாங்க மேடம். ஏன் பொண்டாட்டி எங்க அம்மா சண்டை மேடம் ஒரு 6 வருஷமாங்க மேடம் நான் முன்ன இருந்தேங்க மேடம். என்ன தண்ணி போட்டு இருந்தேங்க மேடம். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மேடம். அது கூட ஸ்டெப் எடுத்து மாத்திரை வாங்கி கொடுத்து மேடம் அப்ப நான் அடிச்சிருக்கிறேங்க மேடம். நான் நல்லா அடிப்பேங்க மேடம். அப்பா உண்மையாலுமே என்ன காரணத்துக்கு அடிப்புங்க? நான் தண்ணி போட்டு ஏதோ ஒண்ணு பேசுவாங்க மேடம். சண்டை வந்துரும். நான் அப்ப இப்ப அது இருக்கட்டும் தம்பி. மெயின் இப்ப நான் வாழ மாட்டேன்னு அது சொல்லுது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். என் குழந்தைகளுக்காக நான் சொல்றேன் மேடம். கூட என்ன சொல்றேன், வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது இல்லைங்க மேடம். நாளைக்கு கல்யாணம் பண்ணி தரணுங்க மேடம். இப்படி ஓடி போனவன்னு சொல்லி அந்த குழந்தையோட லைஃப் யோசனை பண்ண சொல்லுங்க மேடம். எனக்காக வேலை வேண்டாம். நான் இன்னைக்கு சொல்றேங்க மேடம். இந்த நிமிஷம் நினைச்சாலும் அடுத்த நிமிஷம் நினைச்சாலும் உங்க அம்மாவும் தங்கச்சி அக்காவும் இனிமே எங்கனால அவருக்கு தொந்தரவு வராதுன்னு மேடம் போயிட்டாங்க. அவங்க இப்ப நீங்களும் போய் இனிமே அடிக்க மாட்டீங்கல்ல மேடம்? நான் அடிக்கிற மாதிரி இருந்தா இத்தனை நேரம் எதுக்கு மேடம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கண்டபடி பேசுறது, வார்த்தைகளை பேசுறது. அக்கா அம்மா எல்லாம் பேசினா அது ஒத்துக்குவீங்களா? நீங்களும் ஆமாமா ஆமாமான்னு சொல்லிட்டு இருப்பீங்க மாட்டீங்கல்ல? நான் ஒண்ணு சொல்லி உங்க ஒய்ஃப் பாதுகாப்பீங்கல்ல? அப்படிலாம் என் ஒய்ஃப் பேச மாட்டேன்னு சொல்லுவீங்கல்ல? பேசக்கூடாது யாரும் என் ஒய்ஃப் தப்பா. நான் ஒண்ணு சொல்லிடுங்க மேடம். இப்போ ஒண்ணு சொல்லிடுங்க மேடம். இந்த நிமிஷத்துல இருந்து அவ எங்கூட என்னை மனசார ஏத்துக்கிட்டு மனசார என்கிட்ட உண்மையா இருக்கணுங்க மேடம். இது நாள் வரைக்கும் எல்லாமே பொய் சொன்னான். நான் எல்லாமே விட்டு தொலைச்சிட்டேன். ஆனா என்ன கேட்காம உனிமேல் நான் இந்த இடத்துக்கு நான் போறேங்க. இதை சொல்லணுங்க மேடம். கண்டிப்பா மேடம் ஒரு நிமிஷம் இப்ப பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் பேசுற முடியும். 2வது நீ பேசு. இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது நானும் அப்படியே விட்டுட்டுங்க. எல்லாம் என் மனைவி சரி நம்ம குழந்தை குட்டிக்கு தானே சம்பாதிக்கிறோம். நம்ம குழந்தைக்கு தான் நல்லா இருக்குது. சரி நம்ம மனைவிக்கு அதுக்கு பேசலாம் இருங்க. இப்படி சொல்லிட்டு இப்ப கரெக்டா சொல்றாருமா இல்லைங்க மேடம். அவர் இப்படிதான் பேசுவாருங்க. உங்க ஆதங்கம் உங்களுடைய இது எல்லாம் நீங்க பெருந்தன்மை குடும்பம் மறுபடியும் ஒன்னா இருக்கணும், குழந்தைய பாதுகாப்பா இருக்கணும், எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நொந்து நூலா போய் இனிமே வேண்டவே வேண்டான் இருக்க பொண்ணு எப்படி கொண்டாந்து சேர்த்து ஒட்ட வைக்கிறது? நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு யாரு? இல்லைங்க மேடம் ஒரே ஒரு செகண்டுங்க மேடம். உங்களுக்கு உங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா இருக்குது, உங்களுக்கு உங்க குடும்பமே இருக்குது. அந்த பொண்ணுக்கு யாரு இருக்கு? மேடம் நானும் ஒரு அனாதையார்கிட்ட தான் மேடம் தனியா தாங்க மேடம் இருந்தேன். நான் யார் கூடயும் இப்பதாங்க மேடம் பேசுறேன். எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நம்ம நாள் ஆச்சுங்க. என்னப்பா ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே? என்னால முடியாது மேடம். அதுக்கு பதில நான் பேசாம இங்க எங்க செத்துருவேங்க மேடம். எல்லாரும் அவ்வளவு ஈஸியானதா மேடம் பேசுவாங்க. இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன். போட ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷன் வாசப்படிக்கிட்ட நின்று இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன் ராஜி, வா வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இவர் சந்தோஷத்துக்கு வச்சுக்கிட்டு அதோட மறந்துட்டாரு. இது நாள் வரைக்கும் 7 மாசம் ஆச்சு. நீ குழுவுக்கு எப்படி கட்டுற? இப்ப உங்க பொண்ணு என்ன சொல்லுது? கடன் பிரச்சனைக்கு தான் நீங்க வந்துட்டீங்க மெட்ராஸ்க்குன்னு சொல்லுது. காசு கடன் எல்லாம் இல்லைங்க மேடம். இப்ப நீ மாவாட்டி விட்டாலும் மாவாட்டி விற்பேன். ஆனா இப்ப மாவாட்டினா எந்த பொம்பளையும் வீட்டு பக்கம் வந்து மாவு வாங்குறது இல்லை. ஏன்? இவங்களுக்கு பயந்துட்டு தான். நீங்க நான் ஒரு போன் நம்பர் உங்களுக்கு 2-3 போன் நம்பர் கொடுக்குறேன் மேடம். நீங்க போன் பண்ணி பேசுங்க. எப்படி திருப்பி போய் நீங்க அந்த பிசினஸ் ஆரம்பிப்பீங்க? நானே விட்டு போக மாட்டேன் மேடம். சத்தியமா சொல்றேன். கால்ல வேணாலும் விழுவேன். இன்னும் இந்த குடும்பத்துக்குள்ள போறதுன்னா அவருக்கு இவங்களே என்னை கொன்னுட்டு போட்டு நான் செத்தன சந்தோஷப்படுவாங்க.
2 பேர்த்துக்கிட்டையும் 2 குடும்பத்துக்கிட்டையும் மாறி 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 பேசி பார்த்தாச்சு. ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பமே அந்த பொண்ணு மேலே தப்பாக சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணுக்குள்ள அது சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், பெரிய தவறுகள் எதுவும் பண்ணியிருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படியே இருந்தாலும் அதுக்கு பிறகும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மனைவி வந்து எதுலேயுமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அந்த குடும்பமே மோசமான பொண்ணு, தவறான நடத்த உள்ள பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்து தங்களோட வாழணும், குழந்தைகளுக்காகத்தான் வாழணும்னு சொல்கிறது அது கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்க மாதிரி தோணுது. இருந்தாலும் அந்த கணவருடைய பெருந்தன்மையை நம்ம பாராட்டுறோம். ஆனால் அந்த பொண்ணு ராஜேஸ்வரி பார்த்தாலே பரிதாபமாக இருக்காங்க. இனிமே வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் என் காலில் நின்றுக்கிறேன், குழந்தைங்க என் கூட வரணும்னா வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நொந்து வாழ்க்கையினுடைய ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள்ங்கிற மாதிரி ஓடி வந்துட்ட பொண்ணை திரும்பவும் நம்ம வந்து இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவேன், இங்கேயே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணை இனிமேலும் நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது. கொஞ்ச காலம் அதுக்கு வந்து அது நினைக்கிறபடி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அது கொடுத்து பார்க்கலாம். அது தான் நினைக்கிறபடி அதே ஊரில் வேறு தெருவில் இருந்து தனக்கு தெரிஞ்ச தொழில்களை வச்சு நல்ல கடுமையாக உழைக்கக்கூடிய பொண்ணு, அதனால் முன்னுக்கு வந்துக்கலாங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்குது. அது மாதிரி கடுமையாக வேலை பார்த்து தானே முன்னுக்கு வந்து வாழ்க்கை ஒரு இந்த புண்கள் இல்லாமல், வலி இல்லாமல், மனசுலையும் உடம்புலையும் வலி இல்லாமல் நிம்மதியாக அவங்க வாழ அவங்க ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. அது அந்த வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறோம். அந்த குடும்பம் இனிமேலும் அந்த பொண்ணை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் கொஞ்ச காலத்துக்கு வாழ விட்டா காலம் எதைத்தான் மாற்றாது, எல்லாத்தையும் மாற்றுமே. இந்த பொண்ணும் திரும்ப அந்த மன வலிகள் அடங்கி அந்த குடும்பத்தோட ஒன்று சேரும், இல்லை இருக்கிற இடத்துல தான் நிம்மதியாக வாழும். 2 குடும்பத்துக்கும் நிம்மதியாக எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.